என் ஃப்ரெண்டுப்பா, வக்கீல் சம்பந்தத்தோட மக. நம்ம வீட்டுக்கு வருவாளே. வத்சலான்னு சொல்லுமா, எனக்கு தெரியாதா என்ன? யாரு? வக்கீல் குமாஸ்தாவா? ஆமாண்ணா, நானே தான். என்னையா கொஞ்ச நாளா உன்னை கண்ணிய காண்றது இல்ல, கேஸ் உறவுலாம் ஒண்ணும் தெரிவிக்கிறதே இல்ல? ஏன்னா லெட்டர் போட்டிருந்தேன், வந்து சேரலையா உங்களுக்கு? ஐயோ, இந்த காலத்துல எந்த செய்தியுமே நேரா வந்து சொன்னாதான் கிடைக்கும் போல் இருக்குது. நீ லெட்டர் போட்டிருந்தா அது நிச்சயமா வந்திருக்கையா? இல்ல, நான் சத்தியமா லெட்டர் போட்டேன். நான் வரட்டுமா? சரியா, கேஸ் விஷயமா கொஞ்சம் பேசணும். அண்ணா, குழந்தை வத்தலா இருக்குது, அது துணி இல்லாம நிக்குது. ஐயா வக்கீல் இருக்காரு, அவர் வந்து கடை கூட்டி போய் துணி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வர சொன்னாரு. இத கடை கூட்டி போனா சும்மா இருக்குதுங்களா? ஆம்பளைங்க வாயால பேரை சொல்றதுக்கே கூசுற அளவுக்கு என்னென்னத்தையோ வாங்கிட்டு வந்து நிக்குதுங்க. ஏன் சம்பந்தம் இல்லாம எதையோ பேசி மூளைய குழப்புற? நீங்க நல்ல நேரத்துல வீட்டுக்கு புறப்படுங்க. என்ன பார்க்ல இறக்கி விட்டதா அப்பா கிட்ட சொல்லுங்க. புரிஞ்சுதா? சரி. படி விஜயா. ரெண்டு பேரும் தனியா புறப்பட்டீங்கல்ல, அவ்வளவுதான். சாட்சி சமன் ஆரம்பிச்சு குறுக்கு விசாரணை வரைக்கும் போய் வாத பிரதிவாதம் வரைக்கும் வந்து. நீ என் கூட கார்ல வராம தனியா எங்க போன? வீட்டுக்கு போனேன். நீ யாரையும் வழியில பாக்கல? இல்லையா? பாபுவை பாக்கல? வழியில பார்த்தேன். அவரை பார்க்கத்தானே நீ குறுக்கு வழியா போன? அவர்தான் என் வழியில குறுக்க வந்தாரு. பாத்தியாடி? டிரைவரு வண்டியில வந்தாரா வக்கீல் குமாஸ்தா? நான் கருவேப்பிலை குச்சாட்டம் இருப்பாரு. அவர் எங்க? இந்த மாதிரி சிவில் கேஸ்ல குழப்பம் வந்தா தலையா போயிடும். ஏன்னா இங்க போனா என்ன, மேல எத்தனை கோர்ட் இல்ல, எத்தனை செக்ஷன் இல்ல, வக்கீல் இல்லையா, குமாஸ்தா நான் இல்லையா? இத பாருங்க, பணம் மாத்திரம் இருந்தா வாழ்நாள் புறாவும் கேஸா ஆடிட்டு இருக்கலாம். ஆயுசு கெட்டியா இருக்க வேண்டாமா? ஆமா ஆமா, இப்படி ஆளைய விட்டு ஆயுசு எப்படியா கெட்டியா இருக்கும்? யார கெட்டியா இங்க வந்த? யோ, வக்கீல பாக்கிறதுக்கு நான் வீட்டுக்கு வந்தாலும் வராண்டாவில நில்லுங்கிற, நான் கோர்ட்டுக்கு வந்தாலும் வராண்டாவில நில்லுங்கிற. இதோ வரண்டான்னு ஓசி கார்ல ஏறிட்டு வந்துட்டு ஏதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கண்ணா. உங்க விவகாரத்துல என்ன ஏப்பா எடுக்கிறீங்க? என் கேஸ் தோத்து போயிடும்னா அது சொல்லி நான் போயிடுறேன், நான் அலைய கூடாது. நீ அறிவில்ல உனக்கு? பெரிய மனுஷிட்ட பேசிட்டு இருப்பேன், குறுக்க வந்து பேசுறியா? போயா போயா பாருண்ணா. குமாஸ்தா, உங்க கேஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனாலதான் என் கேஸ் நடத்துற முழு பொறுப்பையும் உங்க வக்கீல் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஆமாமா, போயா போய் 10 பைசா வெத்தலை சீவர் வாங்கிட்டு வா. கையோட அண்ணாவுக்கு ஒரு சிகரெட் வாங்கிட்டு வா. நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லப்பா. ஆமாமா, நீங்க சிகரெட் பிடிக்கவே முடியாது, நீங்க தான் ஹார்ட் பேஷண்ட் ஆச்சே. எதுக்கு? நீ போய் வாங்கிட்டு வா, நானு குடிக்க பழகுறேன். போடா, அப்படியே தீப்பெட்டி ஒண்ணு வாங்கிட்டு வா. என்ன இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஏற்கனவே 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்தாச்சு, 3வது தடவை வராம பாத்துங்க. சாவு எந்த நிமிஷத்துலயும் வரலாம்ப்பா. ஆமா ஆமா, இது ஒண்ணுதானே அப்பீலுக்கே இடமில்லாத ஒரு எக்ஸ்பர்ட்டி தீர்ப்பு. என் மனைவி காலமான போது எனக்கு முதல் அட்டாக் வந்தது. அன்பு காட்ட வேண்டிய மகன் இறந்து போன போது 2வது அட்டாக் வந்தது. வேதனைக்கு மேல வேதனை, சோதனைக்கு மேல சோதனை. எனக்கு கஷ்டம் கொடுக்கறதுல ஆண்டவன் கொஞ்சம் கூட கஞ்சத்தனம் காட்டல. அதுல ஒண்ணு பார்த்தா அண்ணா, கஷ்டம் என்னைக்குமே தனியா வர்றதில்ல. அதே மாதிரிதான் அதிர்ஷ்டமும் கூட. ஒண்ணு வேண்டாம், வக்கீல் சம்பந்தம் என்கிட்ட வேலை பார்க்கறாரு, அவர் எடுத்துங்களேன். ஓட்டிட்டு இருந்தாரு, நான் போய் சேர்ந்தேன், 10 கேஸ்ல 10 பாயிண்ட் புடிச்சு கொடுத்தேன், அவ்வளவுதான். ஓஹோ, இந்த கேஸ் நல்லபடியா முடிஞ்சா நான் கவலைகளே இல்லாத மனுஷனாயிடுவேன். மாசம் 1000 ரூபாய்க்கு மேல வருமானம் உள்ள ஒரு வீடு என் மகளுக்கு இருக்கும். இந்த வருஷம் BA பாஸ் பண்ணிடுவா. அப்புறம் அவளுக்கு